அடுத்து நம்ம என்கேவி சிஸ்டமோட டீச்சர் கார்த்திக் சார் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். சாரை பற்றி சொல்லணுன்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். என்கேவினா நடந்தது, கடந்தது, வருவது எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இங்கே வந்திருந்த எல்லா ஜோதிட பெருமாளுக்கும் எல்லாருக்கும் எனக்கு வணக்கம். செல்வி சார் அவர் வந்திருக்காரு. அவரும் 25 வருஷமாக ஜோதிடத்துறையில் குமுதம் பக்தியில் தொடர்ந்து எழுதிட்டு வர்றாரு. நம்ம தனியாக அவருக்கு அறிமுகம் கொடுக்க தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அதே மாதிரி நம்ம சார் வந்துட்டு எப்பயுமே நம்ம எல்லாருக்கும் சொல்லி வளர்க்குறது என்னென்னா, ஜோதிடத்தையும் ஜோதிடத்துறை சார்ந்தவங்களையும் எல்லாரையும் நம்ம மதித்து நடக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் எப்பயுமே. அது தாண்டி வேறு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நம்ம வந்துட்டு எத்தனை மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். 10 மணிக்கு ஆரம்பிக்கும் போது கோபாலசாமி சார் ஆரம்பித்தார். கோபாலசாமி சார்னால் நம்ம சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்துட்டு இன்றைக்கி விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிக்கிறோம். லக்னத்தை குரு பார்க்குறாரு, ரைட்டுங்களா? சனியை வந்துட்டு சுக்கிரனை பார்க்குறாரு. கோபாலசாமி தான் ஓப்பன் பண்ணுறாரு. அடுத்தது திருநள்ளாறுலேருந்து பஞ்சாபிகேசன் சார் பேசுகிறாரு. இந்த விஷயம் முதற்கொண்டு நம்ம எடுக்கலாம். இப்போது சார் பஞ்சாபிகேசன் சார் பேசினார். என்ன பேசினார்? நான் வந்து முதல்ல எங்கள் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயம், அபார்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா, சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் பார்க்குறான். மிதனத்தில் இருக்கிற செவ்வாய் சூரியனை பார்த்தா கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க, மருத்துவ சம்மந்தப்பட்ட ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம செல்வி சாரே எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவரே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன் இப்போ செல்வி சார் சொல்கிறேன்னா, இப்போ லக்னத்துக்கு குரு பார்வை பார்க்குறான். அவர் எல்லா ஃபங்க்ஷனும் வந்திருக்காரா? இது வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் வந்திருக்காரு. இப்போது சாருக்கு இன்னொரு பேர் இருக்குது, தாமோதரன்னு, சரிங்களா? ஆனால் செல்வி சார் அவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவருக்கு வந்துட்டு குரு பலமாக இருக்கும். அவர் எப்பயுமே ராகவேந்திர தான் பிடிச்சிப்பார். நம்ம என்னென்ன சொன்னாலும் சரி, அவர் ராகவேந்திர கோயிலுக்கு போயிட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணுவார். அவருக்கு அதனால் அந்த விஷயங்கள், அது சார்ந்த விஷயங்கள் ஓடும். அதே மாதிரி அவர் பிஜேபியில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு சுக்கிரன் செவ்வாய் வலுத்திருக்கும், ரைட்டுங்களா? அப்போது அது இருந்தால் தான் வந்து அவங்களால ஜெயிக்க முடியும். எல்லாரும் ஜோசியர் தான், எல்லாரும் தான் பேசுகிறோம். ஆனால் ஏன் அவங்க பெரிய லெவலில் வராங்கன்னா, அப்போ அவருக்கு பேர் கொடுத்த அந்த கிரகம் பலமாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு பெரிய இடத்த வரைக்கும் போய் அவருக்கு கான்டாக்ட் வருது அப்படின்னு சொல்கிறான், ரைட்டுங்களா? அப்போ சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி நாமளும் வந்துட்டு எல்லா விஷயங்களும் எப்படி ஓடுது அப்படின்றத நம்ம நடந்துக்கிட்டே தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது விருச்சிக லக்னத்தில் 11ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூரியன் கேது சேர்ந்து இருக்கும்போது அப்போ இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து கிரகண தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும். இப்போ சனி செவ்வானா மணின்றது சார் எடுத்து கொடுத்து போயிட்டாரு. ஆனால் மணின்னு எப்படி கண்டுபிடிச்சாரு? அவர் கண்டுபிடிச்சாரு? இப்போ எல்லாரும் தான் சொல்கிறான், காசிக்கு போங்க, காசிக்கு போயிட்டு சுற்றி கிரிவலம் வாங்க அப்படின்றான். காசிக்கு போய்ட்டு கிரிவலம் வாங்கன்னு யாரும் இன்றைக்கும் சார் சொன்னது கிடையாது. காசிக்கு சனிக்கு நம்ம வந்து ஒரு பிரீத்தி பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி இப்படி தான் பண்ணணும் தான் சார் சொல்லுவார், ரைட்டுங்களா? ஒரு நாள் சாரே சொல்லுவார், கோயிலுக்கு போயிட்டு வாங்குவார். ஒரு நாள் கோயிலுக்காச்சும் இதுக்காச்சும் நீ ரிப்பனை கட் பண்ணி போட்டு போ அப்படின்னுவார். இப்போ எனக்கே பர்சனலாக வந்துட்டு நான் வந்துட்டு நான் எல்லா ஜோதிடரும் பாருங்க, ஒரு நாளும் சார் வந்துட்டு எந்த ஜோதிடரையுமே வந்துட்டு மதிப்பு குறைவாக பேச மாட்டார். எல்லாரையுமே வந்துட்டு ரொம்ப மரியாதை நிமித்தமாக தான் பேசுவார். அது நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். ஜோதிடத்தையும் ஜோதிடம் சார்ந்தவங்களையும் நம்ம என்றைக்குமே அந்த ஒரு கலையாக நம்ம நினச்சி பண்ண கண்டிப்பாக சாரோட அருள்காட்சி நமக்கு வரும். அதுதான் இன்னொன்று. வேறு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ இப்போது 11ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்குதுன்னா கிரகண தோஷம்னு ஒன்று இருக்குது. இந்த கிரகண தோஷம் சார் கண்டுபிடிச்சி சொன்னது. அதே மாதிரி இப்போ குரு சுக்கிர மூடோன்னு ஒரு விஷயம் இருக்குது, தேவாங்கு அப்படின்றது சார் கண்டுபிடிச்சி சொன்னார். ஆனால் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாரு? அப்போ அவருக்கு அதுக்குண்டான விஷயம், அதுக்குண்டான உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போடும்போது அதுக்குண்டான விஷயம் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றத சார் சொல்லியிருக்காரு. அது அந்த மாதிரி தான். இப்போது நம்ம எதுவுமே வந்துட்டு ஜோதிட கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கணும். இப்போ சனி செவ்வாய் இருக்குன்னா 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டு வருதுன்னா அவன் வீட்டுக்கு பார்த்தால ஏதோ ஒன்று இடித்து கட்டிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அர்த்தம், இல்லை ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அர்த்தம் வரும். நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? வேறு என்ன, வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு கிளாஸ் எடுத்து அந்த பழக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, ரைட்டா? ஏன்னா தனியாக நமக்கு பேச வராது, அந்த ஃப்ளோ நமக்கு வராது. பலன் ஏதாச்சும் சொல்லணும்னா நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கிற ஜாதகத்தில் பார்த்தா அதிகமாக 11ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறதுனால, அதை செவ்வாய் பார்க்கறதுனால இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிற ஆட்களுக்கு வந்துட்டு கிரகண தோஷம். இப்போ நேற்று உதாரணத்துக்கு என்னோட மனைவி வீட்டில் நான் அவன் மாமியார் வீட்டில் இருந்தேன்னு வச்சுங்களேன். அப்போ வந்துட்டு ஒரு பையனுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், 12th எவ்வளோ மார்க் வாங்குவான்ட்டு, ரைட்டா?
அவன் பேர் வந்துட்டு பரத்ராஜ். இதை பேசிகிட்டு இருக்கும்போது கொடுமுடியிலேருந்து ஐயர் ஃபோன் பண்ணுறாரு. அப்போ கொடுமுடியிலேருந்து ஐயர் ஃபோன் பண்ணுறாருன்னா இவன் ஜாதகத்தில் வந்துட்டு கிரகண தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இவன் ஜாதகத்தை வாங்கி போட்டோன்னா அது லக்னத்திலே சந்திரன் ராகம் இருக்குது. ரைட்டா? அவ்வளோதான் ஜாதகம். நம்ம உட்காந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது நமக்கு சார் வந்து அதெல்லாம் மைண்டுக்குள்ளே கால்குலேட் போட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ சாராக இருக்கட்டும், செல்வி சாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்துட்டு அதுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கணும். நாமளும் அதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கணும். அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஜெயிச்சிடலாம். அது யாரும் ஒன்று தடுத்து நிறுத்த முடியாது. ரைட்டுங்களா? அவர் அப்போ அதுதான் என்கேவி சிஸ்டம்ன்றதே அதுதான். நமக்குள்ளே அந்த இயல்பு ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ சாதாரணமாக இப்போ சாந்தசீலன் சார் உள்ளே நுழையிறாரு. அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு யாரோ ஒருத்தர் பேசி